ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 கன்னட மொழியில் வெளியான ஷஹகாரி படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணி ஓடிடியில் வெளியிட்டிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு நபர் பார்த்தோம், ஒரு நபரை வெட்டி பார்த்தா எரிக்கிறாரு, அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதையை பார்த்தா ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹோட்டலை காமிக்கிறாங்க. ஸோ இன்னோசென்ட்டான ஒரு வயதான நபர் பார்த்தா திருமணமாகாத வயதான நபர் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கு. சுமூகமாக ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு வராரு. அந்த சமயத்தில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதி தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த கைதியை போலீஸுக்கெல்லாம் தேர சொல்ல, ஸோ தப்பிக்க சொல்ல காலில் சுட்டுறாங்க. அதேமாரியும் அந்த கைதி தப்பிச்சு போய் எங்கே இருக்கிறாருன்னா அந்த ஹோட்டலில் இருக்காரு பாருங்க, அந்த ஹோட்டல் கடையில் போயிட்டு தங்குறாரு. ஸோ இருந்தாலும் பார்த்தா நீங்கள் என்ன போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்காதுங்க அப்படின்ற மாரி அந்த ஹோட்டலுக்கார்ட்ட சொன்னோன்னே அவரும் பார்த்தா ஸோ பயந்துக்கிட்டே சரி நான் உங்களை காட்டி கொடுக்குற மாரி போலீஸ்கார்ட்ட சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ அந்த கைதிக்கு பார்த்தா இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த கைதி நான் இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி அவருடைய கதையை பார்த்தேன் எடுத்து சொல்கிறாரு. அவர் கதையை பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரி மாரி போகும். அவர் உண்மையிலே இன்னசென்ட்டாக தான் இருப்பார். அவருக்கான ஸோ லவ் ஸ்டோரி போகும். இந்த சமயத்தில் பார்த்தா இவரை காப்பாற்றுக்காக இவர் முன்னாடிப்பட்டதால் ஒரு 3 நாள் 4 நாள் அந்த கடையிலே ஸ்டே பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் அந்த நபர், அதாவது அந்த கைதி பார்த்தா இவர் கடையிலே இறந்து போயிடுவார். ஸோ இதுக்கப்புறம் கதை என்னாச்சு, ஸோ போலீஸ் அதிகாரி அந்த கைதியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தா ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸான உள்ள படம்னு சொல்லலாம். ஒரு டீசென்ட் வாட்சர் மூவி தான். ரொம்ப ஆஹா ஹோஹுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிருக்காங்க. தேவையான இடங்களில் அவங்களுக்கான த்ரில்லிங் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், தேவையான இடங்களில் வச்சுருக்காங்க. ஒரு டீசென்ட் வாட்சல் மூவி தான். என்ஜாய் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டீசென்ட், எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. நல்லா டீசெண்டாக போகும். இந்த கலைக்காலத்தில் ஒரு சில ட்விஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தா போலீஸ் அதிகாரி இருப்பாங்க. அந்த போலீஸ் அதிகாரி பார்த்தா நேர்மையான போலீஸ் அதிகாரி தான். பட் அவருக்கு அவங்க ஃபேமிலியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த கேஸ் ஃபைலையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அதேமாரி நம்ம ஹோட்டல் அதிபர் சொன்ன பாருங்க, அவருக்கு திருமணமாவது கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவர் பார்த்தா ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிப்பார். அவருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி கதைக்களம் பார்த்தா சுற்றி மூவ் ஆகும். ஸோ இதான் பார்த்தவங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கடைசியாக அந்த போலீஸ் அதிகாரி அவரோட கேஸை முடிச்சாரா இல்லையா, இந்த நபருக்கு என்ன ஆச்சு, ஸோ இதாங்க மொத்த கதையே. ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு கதைக்களம் தான். நல்லா தான் ஸ்டார்டிங் போக போக நல்ல இன்ட்ரெஸ்டிங் பிளாட்ஃபார்மும் போச்சு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எந்த அடல்ட்ஸுன்னு எதுவுமே கிடையாதுங்க. நல்லா வாட்ச் பண்ணுற ஒரு மூவி தான். ஸோ டீசென்ட் வாட்சல் மூவி, எல்லாருமே என்ஜாய் பண்ண பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னும் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.